ராமாயணம். செல்லாதே, இந்த மன்னரை சொல்வதை கேள். என்னுடைய கடுமையான சொற்கள் ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ததே. உன் மனதை நான் நன்கு அறிவேன் கையை. ராமா, என்னை மன்னித்து விட்டீர்கள். இனி சற்று கருணை காட்டுங்கள் ராமா. ராம நாமமே சத்தியம். அயோத்தியின் விடியல் வந்துவிட்டது. வாழ்வின் ஆனந்தமும் வந்துவிட்டது. அம்மா அவர்கள் வந்துவிட்டார்கள். என் அம்மாவின் கண்ணீர் புனிதமான கங்கை நதிக்கு சமமானது. இந்த கண்ணீர் துளிகள் கைகளில் விழுந்ததால் நான் செய்த பாவம் என்னை விட்டு விலகியது. அம்மா, முகத்தை காட்ட மாட்டீர்களா? சரி, ஆனால் உங்கள் மகனை உங்கள் காலடியில் அமர வைத்து அவன் கூறுவதை மட்டும் கேளுங்கள் அம்மா. அமருங்கள் அம்மா. ரகுவம்சத்தினர் நாம். அதன் வரலாறு அறநெறியால், தர்மத்தால், வீரத்தால் வேரூன்றப்பட்டது. அந்த முன்னோருக்கெல்லாம் முன்னோரான மன்னர் ரகு மிகச்சிறந்த வீரர். மன்னர் பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுக்கு இறுதி காரியம் செய்ய சிவலோகம் சென்றவர். மன்னர் திலீப்பனின் தர்ம கதைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். உங்கள் கணவர் என்னுடைய தந்தை மகாராஜா நேமி தேவர்களுக்கு உதவி புரிந்த அசுரர்களை எதிர்த்து போரிட்டு மகாராஜா தசரதர் என்னும் பெயர் பெற்றவர். அயோத்தியின் அரியணையில் ராமனுக்கு பதிலாக பரதன் அமர வேண்டும். 14 வருடங்கள் இங்கிருந்து ராமன் வனத்திற்கு செல்ல வேண்டும். என்னை நீங்கள் வனத்திற்கு அனுப்பாமல் இருந்தால் ராவணனின் அழிவு நிகழ்ந்திருக்குமா? நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு வலிமை வாய்ந்த சேனைகள், அனுமன், சுக்ரீவன், ஜாம்பவான், அங்குதன், இவர்கள் எல்லோரும் நீதியின் வழியில் பயணித்திருக்க மாட்டார்கள். அம்மா, நீங்கள் கொடுத்த இந்த வனவாசம் சூரிய வம்சத்திற்கே வரமாக அமைந்துவிட்டது. தொடக்கத்தில் இருந்து மகாராஜா தசரதரோடு சண்டையிட்டு எங்களை குருகுலம் அனுப்பி வைத்ததும் நீங்கள்தான். இவர்கள் எல்லோரும் பட்டாபிஷேகத்தை காண மட்டும் வரவில்லை, இவர்கள் விருந்துண்ணவும் வரவில்லை. என் அம்மாவை தரிசிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஏமாற்றுவீர்களா? அடுத்து உனக்கிருக்கும் கடமை அரியணையில் அமர வேண்டும். நம் நாட்டு மக்களையும் வழிநடத்தி செல்ல வேண்டும். தசரதனந்தன் ராமன், தசரதன
இன்று வரை அயோத்தியில் இருந்த துக்கம் முழுவதுமாக விலகிவிட்டது. சீதா, நீங்கள் இருவரும் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மகன் வெற்றி பெற்றால் அன்னையின் முகம் உற்சாகத்தில் ஒளிரும் என்பார்கள். ஆனால் உங்கள் கண்களிலோ என்றும் நான் கண்ணீரைத்தான் பார்க்கிறேன். இன்று அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது. உங்களை குறை சொல்லாதீர்கள். நீங்கள் ஒளி விளக்கு. தம்பி பரதா, விதியின் விளையாட்டை தாயின் மீது சுமத்தக்கூடாது. பரதா, அயோத்தி நகர வாசிகளே, இதுவரை இங்கு சூழ்ந்த இருள் நீங்கிவிட்டது. கூடிய விரைவில் நம் ரகுகுலத்தின் ஒளிவிளக்கான நம் தசரத மன்னனின் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்க உள்ளது. தேதியையும் நல்ல நேரத்தையும் கூடிய விரைவில் அறிவிப்போம். அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும்.